Hi friends, welcome to Aksha Mini Bites. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ பீர்க்கங்காவை நம்ம இந்த பீலர் வச்சு இந்த தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம பீர்க்கங்காய் வாங்குனோம்னா அந்த தோலை நம்ம எப்பவுமே தூக்கி போட்டுருவோம். அது உள்ள இருக்கிற சதை பகுதியை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பீர்க்கங்காயில உள்ள இருக்கிற சதை பகுதியை விட அந்த தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. யூஸ்வலாக பீர்க்கங்காவே நிறைய சத்துக்கள் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா சீவி எடுத்துட்டேன். அதனால் அந்த பீர்க்கங்காய் தோலை நீங்கள் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீர்க்கங்காய் உள்ளே இருக்கிற சதையை வச்சு நான் கூட்டு பண்ண போகிறேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த தோலை நல்லா நீங்கள் ஒரு உப்பு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பீர்க்கங்காயில் செடிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துங்க அந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. அந்த மருந்து நீங்கள் எப்போவுமே எந்த காய் வாங்கினாலும் அதை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. அலசிட்டிங்கனாவே இப்போது அது மேலே அந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு போயிடும். இப்போ இதை நான் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு இப்போது நான் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது கூட கடுகு தாளிக்கிறதுக்கு 3 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், 4 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சம் பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், புளி ஒரு 3 கொட்டை புளி சைஸ் எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேங்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ இதுதான் தேவையான பொருட்கள். இப்போது கடாய் நல்லா காஞ்ச உடனே கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுது, பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போது 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் அதிகமாக. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். 1/2 பவுல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 4 பல்லு பூண்டு. இப்போ இதை நல்லா ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னா அது மேல் தோல் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் தோல், அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய் போட்ட உடனே தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது மிக்சியில் போட்டு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போது அந்த சட்னியில் இப்போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் துவையல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தோசைக்கு அந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் துவையலை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.